இருக்கட்டும், அவன் கிளாஸ் ரூம்ல என்ன தூக்கம் அவனுக்கு? எழுப்பு எழுப்பு எந்திக்கவே மாட்டேக்கான், நல்லா தூங்கட்டு. நீ என்ன அழகா எழுப்புனேன்னு தான் நான் பார்த்தேனே. அண்ணா லெட்டர். டேய் மாதவ், நீ எப்படிடா உள்ள? எப்பவும் வெளியே வச்சு தானே தருவ, இன்னைக்கு என்ன உள்ள வந்துட்ட? யாருக்கும் தெரியாம அம்மாவுக்கு என்ன உள்ள கூப்பிட்டுட்டாங்க. சீக்கிரம் வாங்குங்க லெட்டர், நான் சீக்கிரமா வெளிய போறேன். தாத்தா. டேய் மாதவ், கேர்ஃபுல்லா கவனமா போகணும்னடா. ஓகேண்ணா, அத நான் பாத்துக்கிறேன். டேய் மாதவ், பாய். பாய்ண்ணா. யார்கிட்ட இருந்து? அம்மா கிட்ட இருந்தா லெட்டர்? ஆமா மீரா. படி. ஐயோ, அது எங்களோட சீக்ரெட், நான் எப்படி இப்ப படிக்க? ஐயே, ரொம்ப கொணட்டாத, வாயை முடிட்டு ஒழுங்கா படி. ஓகே. ஹலோ மை டியர் ரவுடி. இரு உன்னோட வயசுல ஒழுங்கா படி. ஓகே. நீங்க நான் சொல்றதெல்லாம் செய்வீங்களான்னு தெரியல, ஆனா என் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க நான் சொல்றதெல்லாம் செய்வீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதனால ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு தடவை நான் கேக்குறத செய்ய முடியுமா? அப்படி என்னடா கேட்டிருக்க அந்த பொண்ணு? படிக்க விடு. ஓகே. நான் பெருசாலாம் எதுவும் கேட்க மாட்டேன். நீங்க எப்பவுமே பைக்ல தானே வாரீங்க, எனக்காக ஒரு தடவை ப்ளீஸ் சைக்கிள்ல வர முடியுமா? இதுதான் நடக்காத. படிக்க விடு. ஓகே ஓகே. நானும் பஸ்ல தான் போவேன், அன்னைக்கு வேணா உங்களுக்காக நான் நடந்து வரேன். எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நாளைக்கு சைக்கிள்ல வாரீங்களா? நடத்து. இந்த ஒரு தடவை மட்டும்தான், இதுக்கப்புறம் நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன். அண்ட் நீங்க கிளாஸ் ரூம்ல இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி ரவுடி. அந்த லெட்டர் இனிமே அந்த பையன்கிட்ட கொடுக்கண்டாம். நம்ம ஸ்கூல் கிரவுண்ட்ல பின்னாடி இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட வச்சிருங்க, நான் எடுத்துக்கிடுவேன். ஆனா நான் சொல்லாம நீங்க அங்க ஒளிஞ்சிருந்தோ என்ன பார்க்க கூடாது. நானே ஒரு நாள் உங்க முன்னாடி வருவேன், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஓகே ரவுடி, உங்களோட ரவுடித்தனத்தை இதுல காட்டாதீங்க. காட்ட மாட்டீங்கன்னு நம்புறேன். இந்த பொண்ணை நானும் வேற என்னமோ நினைச்சிட்டேன், ஆனா பரவாயில்ல, நல்ல பொண்ணாதான் இருக்கு. தப்பா எதுவுமே பேசல. ஒருவேளை இது ஸ்டெல்லாவோட ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டெல்லா தான் இவனை சைக்கிள் ஓட்டி பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டா. ஏய் மச்சான், பைக்கே ஓட்டிட்ட, சைக்கிளுக்கு ஏமல பயந்துகிட்டு இருக்க, சைக்கிள போய் ஓட்டு. உனக்கே தெரியும்ல மீரா, சைக்கிள்ல வந்தா எனக்கு கால்லாம் ஒரு மாதிரி வலிக்கும். லே, ஸ்போர்ட்ஸ்ல இருந்துகிட்டு இந்த மாதிரிலாம் பேசாத. அந்த பொண்ணு ஆசைப்பட்டுல, போய் ஓட்டு. அவ வேற நடந்து வரேன்னு இருக்கா, யாரா இருக்குன்னு வேற பார்க்கணும். அதுக்காகவே சைக்கிள் ஓட்ட வேண்டிதான். வேற என்ன? சரி வா. வா போகும். கார்த்தி, இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்ததுலாம் சரிதான், ஆனா அவன் என்னோட அண்ணன், ஞாபகம் வச்சுக்கா. பின்ன எப்பவுமே அவர் மட்டும் ஸ்கூல்ல பெர்மிஷன் கேட்டுட்டு பைக்லயே வராரு, நீ நடந்து போற, இல்லனா அவர் கூட பைக்ல போற. ஏன் இது தேவையில்லாத ஒரு இஷ்யூ தானே? ஆமா, உங்க அண்ணனை மட்டும் எப்படி ஸ்கூல்ல பெர்மிஷன் கொடுத்தாங்க பைக்ல வர்றதுக்கு? எனக்கே தெரியல ஜீவி, எங்க அப்பா தான் பெர்மிஷன் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். கார்த்தி, ஒருவேளை இந்த லெட்டரை பார்த்துட்டு அவங்க அண்ணன் டென்ஷன் ஆகி தூக்கி கிழிச்சு எரிஞ்சிட்டாருன்னு என்ன பண்ணுவ? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாமா. நிச்சயம் அவரை அப்படிலாம் பண்ண மாட்டாரு. வேணா என்னால வர முடியாதுன்னு பதில் ரிப்ளை வேணா அனுப்புவாரு, லெட்டரெல்லாம் கிழிச்சுலாம் எரிய மாட்டாரு. அவங்க அண்ணன் சைக்கிள்ல வந்திருக்காங்களா வரலையா நீ எப்படி பார்க்க வருவ? என் அண்ணனுக்கு தான் அவ யாருன்னே தெரியாத, பின்ன வந்து நின்னா என்ன? அது மட்டும் இல்லாம இவ பேர் கார்த்தி தானே, அம்முலாம் இல்லல்ல. நான் வருவேன், ஆனா என்னோட ஃபேஸ காட்டிட்டு வர மாட்டேன். ஏன் கார்த்தி? செல்லா, உங்க அண்ணனுக்கு இப்பவே என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா சின்ன வயசுல என்ன தெரியும். அதுவும் கார்த்தியா இல்ல, அம்முவா தெரியும். அப்பவும் நீ அவன்கிட்ட உன் பேரு அம்முன்னு தான் சொன்னியா? இது நான் எனக்கு வைக்கல, அவராதான் எனக்கு இந்த நேம் வச்சாரு. அதை வச்சுதான் நானும் ஸ்கூல்ல இந்த மாதிரி நேம்ல லெட்டரே போட்டேன். அவரு வேணா என்ன மறந்துருக்கலாம், நான் அவரை மறக்கல. அப்ப நீ என்ன பண்ண போற? அவருக்கு என்ன சின்ன வயசுல அம்முவா தெரியும். ஒருவேளை இப்ப அவருக்கு அது ஞாபகம் வந்து நான் தான் அந்த அம்மு, ஒருவேளை இப்பவும் இந்த பொண்ணுதான் அம்முங்கிற பேர்ல லெட்டர் போடுதான்னு நினைச்சு ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாருனா? சரி, பாதான் என்ன பண்ண போற? பிரதிஷா, சொல்லு கார்த்தி. எனக்கு கொஞ்சம் ஈவினிங் மட்டும் உன்னோட பர்தா தருவியா? நான் போட்டிருக்க பர்தா தர முடியாது, என்கிட்ட அடிஷ்னலா ஒரு பர்தா இருக்கு, வேணும்னா நான் அதை தரவா? தா பிரதிஷா. கிளாஸ் ரூம் வா, நான் தாரேன்.
அவளோட பரதா எதுக்கு கேட்ட? எதுக்குன்னு தெரியாதாங்கோ, எல்லாம் ஒரு காரணமா தான். ஏய் கார்த்தி, நீ ரொம்ப கேடிட்டி. சும்மா இரேன், இது எங்க போய் முடியும்னு தெரியல. எல்லாம் நல்லதா நடந்தா சந்தோஷம். அதெல்லாம் நல்லதா தான் நடக்கும். வாங்க போவோம். வா. ஸ்டெல்லா சிரிக்காத. ஜீவி, உனக்கே அவளை பார்த்தா சிரிப்பு வருதா இல்லையா? கொஞ்சம் லைட்டா. பின்ன எனக்கு வராதாங்க. ஸ்டெல்லா, ஜீவி ரெண்டு பேரும் சிரிக்காதீங்க, மூக்குலயே குத்தி விடுவேன். கார்த்தி, ஒன்னு சொல்லவா? நீ நார்மலா வந்திருந்தாலே கரண் கண்டுபிடிக்க மாட்டான் தான்டி தோணுது. ஏன்னா அதெல்லாம் சின்ன வயசுல நடந்தது, அதெல்லாம் அவன் ஞாபகம் வச்சிருக்க மாட்டான். நீ இப்படிலாம் வந்தா எனக்கு என்னமோ ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வருது. ஏன், அழகா தானே இருக்கேன். அழகு தெரியறதுக்கு ஒன்னும் தெரியல, வெறும் கண் மட்டும் தான் தெரியுது. அது போதும். உங்க அண்ணன் வந்துட்டாங்க, திரும்பட்டி. ஸ்டெல்லா, என்ன பஸ்ல போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்க? அது 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 வந்துல கரண், சும்மாதான். நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா பேசி பேசி எப்படி நடந்து வந்துருவோம். சைக்கிள்ல வரியா கூட்டு போறேன்? வேண்டாம் கரண், நீ என்ன திடீர்னு சைக்கிள்ல வந்திருக்க? என் கிளாஸ் பையனோட சைக்கிள் தான், சும்மாதான். சரி கரண், நீ கிளம்பு, நான் பையன் வரேன். வேணா வா ஸ்டெல்லா. ஹலோ, அவதான் போ சொல்றாளா, நீங்க கிளம்புங்க, அவ எங்க கூடயே வருவா. கார்த்தி, முடிட்டு திரும்பு. இல்ல ஸ்டெல்லா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தடவை இப்படி வாரா, அதனாலதான் கஷ்டமா இருக்குமோன்னு சொல்லி வான்னு கூப்பிட்டேன். ப்ரோ, நாங்களும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் தடவை இப்படி வாரோம். ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சு வாரோம் ப்ரோ. நாங்க எங்கேயும் அப்படி பேர மாட்டோம். ஸ்டெல்லாவை பத்திரமா உங்க வீட்டுல விட்டுருந்தோம், நீங்க கிளம்புங்க. ஓகேமா, பாய் ஸ்டெல்லா. பாய்ல கரண். ஒருவேளை இந்த பரதா போட்டிருக்க பொண்ணுதான் அம்மாவா இருக்குமோ? சேச்சே, பரதா போட்டிருந்தா முஸ்லீம் தானே, முஸ்லீம் எப்படி அம்மாவா மாறும்? ஒருவேளை அம்மாவோ பரதாவை வாங்கி போட்டு வந்திருப்பாளோ? சிச்சி, அவ எதுக்கு அப்படி வரணும்? ஐயோ அம்மு, யாருமா நீ? என் முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமா தான் வாயேன், உன்னை தேடி தேடி என் ஸ்கூல் லைஃபே முடிஞ்சிரும் போல. அண்ணா, ஒழுங்கா ரோட்டை பார்த்து போங்க. என்னது அண்ணாவா? அப்ப நிச்சயம் இது அம்மாவா இருக்காது. ஓகேமா, நீங்களும் பார்த்து கவனமா வாங்க. என்னடி கார்த்தி, பொசுக்குன்னு அண்ணான்ட்ட? அதானே, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்படி அண்ணான்னு சொல்லுவ. நீ வேற என்னடி சொன்னேன்? அண்ணா தானே, உனக்கு அண்ணானா எனக்கும் அண்ணா தானே. இது சரியே இல்லை கார்த்தி. அதெல்லாம் சரிதான், வாட்டி போவோம். வா, இதெல்லாம் எங்க போய் தான் முடியுதோ. ஸ்டெல்லா, மீராக்கா, இங்க என்ன ஸ்டெல்லா பண்ற? ஸ்கூல் முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? பஸ் தான் இந்திய பேருக்குமே. பஸ்ல போலக்கா, நாங்க சும்மா நடந்து தான் போறோம். அது யாரு? கார்த்தி தானே. கார்த்தி, நீ எப்ப முஸ்லிமான? சொல்லு கார்த்தி, நீ எப்ப முஸ்லிமான? அக்கா, அது வந்து எது வந்துமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பண்றது சரிதானா? சொல்லு ஸ்டெல்லா. இதுக்கு நீ உடந்த கரண் உன்னோட அண்ணன் தானே, இல்ல வேற யாருமா? அக்கா இல்ல ஸ்டெல்லா, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. நீங்க 3 பேரும் என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த லெட்டர் மட்டும் பிரின்சிபலோட கையில மாட்டுச்சுன்னா நீங்க 3 பேருமே அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, நீங்க 3 பேருமே ஒருத்தனோட ஃபீலிங்ஸ்ல விளையாடுறீங்க. இல்லக்கா, சும்மாதான். எதுமா சும்மா? ஒருத்தனோட ஃபீலிங்ஸ் விளையாடுறதா சும்மா? அக்கா, அது எல்லாமே அவனோட நல்லதுக்கு தான். எது நல்லது? நீ நல்லது சொல்றதா இருந்தா அவன்கிட்ட டைரக்டாவே வந்து சொல்ல, உன்னோட ஒரிஜினல் ஐடென்டிஃபை அடையாளத்தை காட்டி நீ அவன்கிட்ட பேசலாம். ஏன் இப்படி ஃபேக்கா நீ இது பண்ணணும்? அக்கா, ஆனா நான் அப்படி பண்ணா அவர் என் பேட்ச் எதுவுமே கேட்க மாட்டாரே. கேட்கல, அது ரெண்டாவதுமா. நீ இந்த மாதிரி சொன்னாலே போதும், நமக்குன்னு ஒரு பொண்ணு இப்படி வந்து பேசுதேன்னு அவன் புரிஞ்சுக்கிட போறான். நீ இப்ப பண்ற தெரியுமா, இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. நீ இது வந்து அவனோட ஃபீலிங்ஸ்ல விளையாடுற. ஆக்சுவலா நீ வந்து அது ஒரு லெட்டர்னு நினைச்சு சும்மா விட்டுருத. அவன் அதை சாதாரணமா ஒரு லெட்டரா பார்க்கலமா. அக்கா, உண்மையாவே நான் சொல்றேன் கார்த்தி, அவன் அதை வந்து ஒரு சாதாரண ஒரு லெட்டர் மாதிரியே அவன் பார்க்கல. அவன் அந்த லெட்டர் பார்த்து வாசிச்ச உடனே அவனுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், அதுக்கடுத்து அந்த லெட்டர்ல என்னெல்லாம் போட்டிருக்கோ அதை அவன் அப்படியே செய்யறான். அது சரியோ தப்போ, அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவன் செய்தான். அக்கா, அண்ணா அப்படி பண்ணணும் தான் கார்த்தி இப்படி எல்லாமே செஞ்சா.
உங்களுக்கு ஏன்டா நான் சொல்றது புரிய மாட்டேங்குது? கார்த்தி, நீ அவனை நேசிக்கிற, நீ அவனை எப்படியும் இப்போ ஒரு அண்ணனா தான் பாப்ப. ஆமாக்கா. அதான், பட் அந்த லெட்டர்ல இருக்கிற அந்த பொண்ணு ஒரு சிஸ்டரை பார்க்கலம்மா. ஸ்டெல்லா, உனக்காவது நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அக்கா, எனக்கு புரியுது. நான் அவர்கிட்ட என்னோட உண்மையான அடையாளத்தை நான் சொல்லியிருந்தேன். குட். நீ இப்படி உண்மையை சொல்லியுமே அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னா உன் மனசுல உள்ளதை நீ அவன்கிட்ட ஓப்பனா சொல்லு. அது அவனை ஹர்ட் பண்ணாது. அது ரெண்டாவது. உன்னோட மனசுல உள்ளதை நீ அவன்கிட்ட ஓப்பனா சொல்லு. ஆனா அவனை ரொம்ப ஓவர் ஹர்ட் பண்ணாத வேர்டை யூஸ் பண்ணி நீ சொல்லு. உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு அது உங்களுக்கு தெரியும். அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனா அது இந்த வயசுல உங்களுக்கு செட் ஆகாது. அக்கா சொல்றது இப்ப தப்பா தான் தோணும். ஆனா பட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பாய். பாய்க்கா. 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 பாய். இததான் கார்த்தி நானும் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி நீ ஃபன்னு விளையாட்டுக்குன்னு பண்ற, ஆனா அது என்னோட அண்ணன். அது மற்றவங்களா இருந்தாலே அது தப்புன்னு நான் சொல்லுவேன். நீ என்னோட அண்ணன் லைஃப்ல விளையாடுற, அதனாலதான் நான் உன்கிட்ட அடிக்கடி அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவன் என்னோட அண்ணன் கார்த்தி. என் அண்ணன் இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல கார்த்தி. உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு, ஓப்பனா நீங்க பேசி எடுத்து இருந்தீங்கன்னா எனக்கு அது ஓகே. அது உங்களோட லைஃப், நான் அதுல எதுவுமே இதுவாக மாட்டேன். ஆனா இந்த மாதிரி நீங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சாரி ஸ்டெல்லா. நான் உங்க அண்ணா கிட்ட அடுத்த லெட்டர்லயே நான் யாருன்னு சொல்லியிருந்தேன். வா கார்த்தி, போலாம். இதெல்லாம் சரி கார்த்திமா, நீ சொன்ன வரைக்கும் எனக்கு ஓகே தான். ஆனா அந்த இடத்துல அந்த லெட்டர்ல இருந்த மாதிரி மீரா எப்படி வந்தா? அவங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கும் அப்ப தெரியாது. ஆனா அவங்க தெரியாம தான் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அது அவங்க சொல்ல ட்ரை பண்ணாமச்சுல, அந்த நேரத்துல நீங்க சொல்லவே விடல அவங்கள. என்ன சொல்ற கார்த்திமா? ஆமா, நீங்க அவங்க கிட்ட கடைசி வரைக்கும் அதை சொல்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணாமச்சுல, சொல்லவும் விடல. அவங்க கிட்ட நீங்க பேசவும் இல்ல. ஏன் இந்த ஊர் உலகத்துல யாருமே ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போடக்கூடாதாங்க, நான் மட்டும் தான் போட்டுட்டு வரணும்னு இருக்காங்க. அவங்களுக்கு அன்னைக்கு ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட நான் அந்த மாதிரி நான் போடுவேன், இப்படி இந்த இடத்துக்கு வருவேன் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. அதனால அவங்க தெரியாம போட்டுட்டு அவங்க வீட்டுக்கிட்டனால சும்மா வெளியே வந்து நின்றுருக்காங்க. அந்த நேரத்துல நானும் அங்கதான் இருந்தேன். என்ன கார்த்திமா சொல்ற? நீ அங்கதான் இருந்தியா? ஆமா ஆமா, நானும் அங்கதான் இருந்தேன். நீங்க பட்ட கோபத்துல நான் அன்னைக்கெல்லாம் உண்மையாவே நான் பயந்துட்டேன். நான் எத்தனை நாள் இதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன் தெரியுமா? என்ன கார்த்திமா சொல்ற? ஆமா, மீராக்கா அந்த ஸ்கூலை விட்டு போனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் இதுதான். அந்த அக்காவை நீங்க சுத்தமாவே புரிஞ்சுக்கிடவே இல்லை. கார்த்திமா? ஆமாங்க, மீராக்கா ஸ்கூலை விட்டு போனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் இதுதான். அந்த லெட்டரை நான் தான் எழுதுனேன்னு அந்த அக்கா சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனா பட் நீங்க அவங்கள சொல்லவே விடல. அவங்கள பேசுறதுக்கு நீங்க வாய்ப்பும் கொடுக்கவே இல்லை. எனக்கு என்னாலதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி பெரியதோன்னு சொல்லி எனக்கு ஒரே கவலையா இருந்துச்சு. நானும் நிறைய லெட்டர் அதுக்கப்புறம் எழுதி உங்ககிட்ட தந்தேன். அதை கொடுத்து விட்டேன். ஆனா பட் நீங்க கிழிச்சு போடவும் கோவத்துல கத்தவும் தான் தயாரா இருந்தீங்களே தவிர அதை மீராக்கா எழுதலை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடவே இல்லை. அந்த இடத்துக்கு நான் ப்ளூ கலர்ல சுடிதார் போட்டு வருவேன்னு சொன்னேன் தெரியுமா? அதுதான் நீங்க படிச்ச கடைசி லெட்டர். அதுக்கப்புறம் நான் அனுப்பின ஒரு லெட்டரையுமே நீங்க வாசிக்கவே இல்லை. பேசாம அந்த லெட்டர்லயே நான் தான் கார்த்தின்னு நான் சொல்லியிருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. கார்த்திமா, என்ன இங்கதானே வர சொன்னா? யாரையும் ஆளை காணும்? ஒருவேளை தப்பா வந்துட்டேனோ? சேச்சா, இல்ல லெட்டர்ல கரெக்டா போட்டிருந்துச்சு இந்த இடம் தான். டியூஷன் போயிட்டு முடிச்சுட்டு வருவேன்னு லெட்டர்ல போட்டிருந்துச்சு. இன்னும் டியூஷன் முடிஞ்சிருக்காதா இருக்கும். அது மீரா தானே? மீரா கிட்ட நிக்கிற அந்த பையன், அந்த லெட்டர் கொண்டு வர அந்த பையன் தானே? மீரா இங்க என்ன பண்றா? ஐயோ, மீரா போட்டிருக்கிறது ப்ளூ கலர் சுடி தானே? அப்ப மீரா தான் அம்முவா? இல்ல, மீரா அம்முவா இருக்கவே கூடாது. அவளை நான் ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். இந்த லெட்டர் மூலமா சீச்சி, மீரா அம்முவா நிச்சயம் இருக்க கூடாது. மீரா அங்க என்ன பண்றா? மீரா! லே சிம்பு, யார் எதை வாங்கி தந்து எதை கொடுன்னு சொன்னாலும் பே நீ கொடுத்துருவியல்ல? அக்கா, அந்த ஜீவி அக்கா தான் கொடுக்க சொன்னாங்க, அதான் கொடுத்தேன்.
பாத்துக்கா. சரி சரி கிளம்பல. அங்க நிக்கிறது கரண் தானே? ஒரு வழியா வந்துட்டோம். இவரையும் பார்த்துட்டோம். இவரை கூடுவோம். எப்படி கூப்பிட? அட, மீராக்காவும் ப்ளூ கலர்ல சுடிதார் போட்டு வந்திருக்காங்க. ஐயோ கரண். மீரா, மீரா அது நீ இல்லலா. மீரா அது நீ இருக்கவே கூடாது. என்ன கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்கான்? என்ன சொல்லுதான்? எது கரண்? எது நான்? எதுவா நான் இருக்க கூடாது? ஐயோ பூச்சி எல்லாம் இவரு தப்பான புரிஞ்சுக்கிட்டாரு. மீரா, நீ என்கிட்ட உண்மையை சொல்லு. நீங்க என்ன பண்ற? வேண்டுதல். லூசு, டியூஷன் முடிஞ்சு வரேன். எனது டியூஷனா? மீரா, சுத்தம் அந்த லெட்டரை எழுதினது நான். ஆனா இவரு மீரா கண்ணல நினைச்சிட்டாரு. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணேன்? இப்ப எதுக்கு நீ கோவப்பட்டுட்டு இருக்க? இப்ப நான் இந்த வழியா வந்தா உனக்கு என்ன? நீ எந்த வழியானாலும் வா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்கு எனக்கு லெட்டர்லாம் அனுப்பிட்டு இருக்க? நானா? நான் உனக்கு லெட்டர் தரேனா? என்ன கரண் பேசிட்டு இருக்க லூசு மாதிரி? ஒருவேளை இவன் கார்த்தி தர லெட்டர் நான் தரேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டானோ? ஐயோ கரண், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இப்பதான் நான் எல்லாத்தையுமே சரியா புரிஞ்சிட்டு இருக்கேன். ஆல்ரெடி எனக்கு உன் மேல ஒரு டவுட் இருந்துச்சு. ஆமா, என்ன பார்க்க கேனைய மாதிரி இருக்கோ? கரண், அடிச்சி வாய மூடு. தேவையில்லாம ஒரு லெட்டரை தந்து என்ன மெண்டல் மாதிரி அலைய வச்சிட்டு இருக்கல. அதுக்கு நீ டைரக்டாவே என்கிட்ட வந்து சொல்லிட வேண்டியதானே? கரண்ணா, நீ தானே அந்த லெட்டர் அனுப்புன. அம்மோ, எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிட்டு மீரா. கரண், அந்த லெட்டர் நீதான் அனுப்புன. கரண், நான் எதுக்கு உனக்கு லெட்டர் அனுப்பணும்? என்ன டேஸ்க் அனுப்புனேன்னு எனக்கு எதுவும் தெரியாது மீரா. ஆனா நம்ம எல்லாரும் நல்ல ஒரு குட் ஃப்ரெண்டா இருப்போம்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அட கரண்ணா, வாய மூடு மீரா. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசுறவே செஞ்சிடாத. எல்லாமே தப்பு தப்பா நடந்து முடிஞ்சிட்டு எல்லாம் என்னோட தானே. அக்கா சாரி. யூ ஹாப்பி? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் கார்த்தி. இதுக்கு தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் கார்த்தி, எந்த கேமும் விளையாடாத, நீயே உண்மையை சொல்லிருன்னு. இப்ப எதுக்கு இந்த இடத்துக்கு அவனை கூப்பிட்ட? அவனோட மனசாட்சியோட நீ விளையாண்டுட்டு இருக்க கார்த்தி. நான் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், அவனோட ஃபீலிங்ஸ்ல விளையாடாத நீ. இப்ப நான் ஏன் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கணும்? அக்கா சாரிக்கா. பரவாயில்ல, இருக்கட்டும். கரண் தானே, எங்க பெற போறான். சரி கார்த்தி, நீ வீட்டுக்கு போ. அக்கா போச்சு, எல்லாமே நம்மளோடதான். என்னாலதான் எல்லா பிரச்சனையுமே. இப்ப நான் என்ன பண்ண? ஐயோ